Happy evening friends. I am Rajagaran from StudyBuddy. இன்றைக்கி நம்ம 4/1/2022 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்க ஆர்டிகல்ஸ் சைனீஸ் பிரிட்ஜ் இன் பேங்காங் ஸோ லேக்கு, சேஃப்டி அட் ஆல் காஸ்ட்னு ஒரு எடிட்டோரியல், ஸ்ப்ரெட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி ஒரு ஆர்டிக்கல், இந்தியா இஸ்ரேல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA பற்றி ஒரு ஆர்டிக்கல், இஸ்ரோவோட அடுத்த மிஷின்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, ஸோ அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல், அப்புறம் சம் ஆஃப் த ஆர்டிகல்ஸ். ஓகேவா? நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபோ மட்டும் பார்த்துடலாம். நம்ம ஸ்டடிபடியில் வேரியஸ் கோர்சஸ் ஃபார் UPSC, TNPSC Group 1, Group 2 வித் மென்டார்ஷிப்போடு போயிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, ஜாகிரஃபி, இப்படி வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் வந்து இந்த PDFல இருக்குது. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு queries இருந்துச்சுன்னா கீழே வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப், டெலகிராமில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்டடிபடி இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம நியூஸ் ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரு கோட் பார்த்துப்போம். இன்றைக்கான கோட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னது, however difficult life may seem, there is always something you can do and succeed at. ஓகேவா? லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், கண்டிப்பாக நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம். ஓகேவா? அதுக்கான ஹார்ட் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட் நியூஸ் போகலாம். சைனா கன்ஸ்ட்ரக்டிங் பிரிட்ஜ் ஆன் பேங்காங்ஸோ லேக் இன் லடாக். ஃபஸ்ட்டு பேஜில் இருந்துச்சு ஹிந்து நியூஸ் பேப்பரில். இதில் என்னென்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த லடாக் ரீஜியனில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கும் சைனாக்கும் வந்து அந்த பார்டர் டிஸ்பியூட் இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு புதுசாக சைனா வந்து ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. இதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த ரீஜியன் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மேப் பாருங்கள். இதில் ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, ஜம்மு காஷ்மீரில் இந்த இடத்துல தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல தான் பேங்காங் ஸோ லேக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் ப்ராப்ளம். இது வந்து லடாக், இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ரெண்டுமே யூனியன் டெரிட்டரி. இந்த லேக் இருக்க இடம் தான் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பேங்காங் சோன் சொல்கிற லேக். ஓகேவா? பேங்காங் சோன் சொல்கிற லேக்குக்கு நார்த் பேங்க் இது, சவுத் பேங்க் இது. இப்போ LACன்னு இந்த இடத்துல நம்மளுக்கு சைனாக்கும் பார்டர் போகும். இந்த இடத்துல இப்படி கிராஸ் ஆகும். இது இந்த மேப்போட இன்னொரு மேப்பில் காமிக்கிறேன். இந்த பிக் பாருங்கள். இப்போ இந்த பேங்காங் ஸோ பார்த்தோம்ல, இந்த பேங்காங் ஸோ இருக்குல்ல, இந்த பேங்காங் ஸோ லேக்கை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. இந்த பேங்காங் ஸோ லேக்கு தான் இந்தது. ஸோ இதில் வந்து இந்த மவுண்டெயின்ஸ் வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சோம்னா, ஒரு இடத்துல வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 8 ஃபிங்கர்ஸ் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. இதில் 8 ஃபிங்கர்ஸ் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்தமாக 8 ஃபிங்கர்ஸ். இதில் வந்து இதுதான் LAC. இந்தியா வந்து கிளைம் பண்ணுறது இதுதான். இதுவரை எங்கள் ஏரியா, இந்த இடம் ஃபுல்லாக, இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஃபுல்லாக எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சைனா வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து இந்த இடத்துலேருந்தே கிளைம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு கோடு போட்டு அவங்க ஒரு பவுண்ட்ரி போட்டு ஃபிங்கர் 4 வரையும் தான் இந்தியாவோடது, இந்த சைடு மட்டும்தான் இந்தியாவோடது, இது ஃபுல்லாக சைனாவோடது அப்படின்ற மாதிரி. ஸோ மெயினாக டிஸ்பியூட்டாக இருக்க இடம் வந்து இந்த இடம் தான் டிஸ்பியூட்டாக இருக்குது. இதுக்கு இங்கிட்டு இந்தியா, இந்த சைடு சைனா இருக்காங்க, பட் இந்த இடத்துக்குள்ளே தான் யாரோடது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபரன்டேஷன்லாம் டெய்லி எப்போயுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? 8 ஃபிங்கர்ஸுமே முக்கியம். இந்த 4th ஃபிங்கரில் தான் இப்போ ப்ராப்ளம். ஸோ அது பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி இடத்துல, சைனீஸ் இடத்துல, அதாவது பார்டரில், இந்த பார்டரில் இந்த இடத்துல வரும். ஆக்சுவலாக LACக்கு இது கன்ஃபரண்டான ஏரியா. ஸோ இந்த இடத்துல LACக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக வந்து அவங்க போகும்போது இங்கே இருக்குன்னா, இவங்களோட ட்ரூப்ஸ் வந்து இங்கே இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரூப்ஸ் இருக்குது. இதுதான் நார்தன் பேங்க். இந்த இதுக்கு ரிவருக்கு மேலே நார்தன் பேங்க்கு, கீழே வந்து சதர்ன் பேங்க்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து போகணும்னா இவங்க இப்படி
சுற்றி வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு 500 மீட்டர் தான். இப்படி சுற்றி போனால் 200 கிலோமீட்டர் ஆகும். அதே இது இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு 500 மீட்டர் தான். 500 மீட்டர். கேம்ப் இங்கே இருக்குன்னா அது எல்லாத்தையும் சேர்க்கும் போது இவங்க இங்கேருந்து இப்படியே நேராகவே ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இங்கேருந்து இப்படியே நேராகவே ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 அந்த ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து குறையுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ட்ராவல் டைமிங்கும் வந்து 12 ஹவர்ஸில் போகிறத இப்படி போனால் 12 ஹவர்ஸ் ஆகுது. அது வந்து 3 to 4 ஹவர்ஸில் போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேவா, 3 to 4 ஹவர்ஸில். ஸோ இதுதான், இது நம்ம வாசித்தோம்னா இன்னும் நல்லா புரியும். ஓகே, டீட்டெயில்ஸ். ஆன் த நார்தன் பேங்க், ஜூம் பண்ணிக்கிறேன். ஆன் த நார்தன் பேங்க் தெர் இஸ் அ PLA கேரிசன். PLAனா பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி. ஓகேவா, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லுவாங்க. அதாவது சைனீஸோட ஆர்மி. அவங்களோட கேரிசன்னா அந்த இடத்துல தான் ட்ரூப்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த இடம் பேர் தான் கேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பன்ஸ் வைக்கிறது, ட்ரூப்ஸ் இருக்க இடம், அந்த கேம்ப் மாதிரி இருக்குல்ல, அதுதான் கேரிசன் சொல்லுவாங்க. அது வந்து குர்னாக் ஃபோர்ட்டில் இருக்குது. ஓகேவா, நார்த்தன் பேங்க்கில் குர்னாக் ஃபோர்ட்டில் இருக்குது. அதேமாதிரி சதர்ன் பேங்க்கில் மால்டோன்ற ஒரு இடத்துல இருக்குது. நம்ம பார்த்தோம்னா அந்த நான் மேப்பில் இப்படி போட்டு காமிச்சேன்ல, நடுவில் அந்த ரிவர் போகுது, சாரி லேக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்குது குர்னாக் ஃபோர்ட்டு, இந்த இடத்துல மால்டோ. ஓகேவா, மால்டோ குர்னாக் ஃபோர்ட். இதுக்கு ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 200 கிலோமீட்டர், அரௌண்டில் வந்தால் 200 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே இது இந்த நியூ பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்கிறது வந்து ஒரு 500 மீட்டர் தான். அப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி குறையுதுன்னா, இப்படி வர்றது பதில் இப்படி வந்தால் வந்து 12 ஹவர்ஸாக இருக்க வேண்டியது 3 to 4 ஹவர்ஸில் மாறிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, பிரிட்ஜ் வந்து LACலேருந்து 25 கிலோமீட்டர், LACக்கு ரொம்ப பக்கத்தில் தான். ஸோ 25 கிலோமீட்டரில் தான் இருக்குது, LACக்கு பக்கத்தில். இந்த பிரிட்ஜு கட்டுனா நான் சொன்னேன்ல 140 to 150 கிலோமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகுமா. ஸோ அதனால தான் மெயினாக இந்த இது பண்ணுறாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு டைரக்ட் ஆக்சஸ். டக்குன்னு இப்போது ஏதாச்சும் பிரச்சனைனா டக்குன்னு அவங்க வந்து ட்ரூப்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக சைனாக்கு இருக்கும். அந்த இன்டர்செக்டர் மூமெண்ட்னா அந்த நார்த் பேங்க்குக்கும் சவுத் பேங்க்குக்கும் டக்குன்னு வந்துட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்து ஃபேக்ட்ஸ். சின்ஸ் மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃப் பிகான் இன் May 2020. May 2020 லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃப் வந்துச்சு. இந்தியா சைனா ஹாவ் நாட் ஒன்லி ஒர்க்டு டு இம்ப்ரூவ் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட் ஆல்சோ பில்ட் செவரல் நியூ ரோட்ஸ், பிரிட்ஜஸ், லேண்டிங் ஸ்ட்ரிப்ஸ் அலாங் த என்டையர் ஃப்ரான்டியர். ஓகேவா, அவங்க அந்த இடத்துல அவங்க இருக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாமல் ரோடு கட்டுறாங்க, பிரிட்ஜு, லேண்டிங் ஸ்ட்ரிப்ஸு, அதாவது ஃப்ளைட்லாம் கொண்டு போனோம்னா லேண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி எல்லாமே வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு சைடுமே ப்ரிப்பேராக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிவென்ஷனுக்காக ரெண்டு பேருமே வந்து சேஃப்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேங்காங் ஸோ இது வந்து ஒரு எண்டோர் ஹோயிக் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோர் ஹோயிக் லேக்னா அதோட அவுட்லெட் இருக்குல்ல, இப்போ இதுதான் ஒரு லேக்னா அதோட அவுட்லெட் வந்து சீக்கு போகாது, அது வந்து லேண்டுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுதான் வந்து எண்டோர் ஹோயிக் லேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ சிலிக்கா லேக் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எண்டோர் ஹோயிக் இல்லை. ஏன்னா இப்போ இதான் இதுனா வர மாட்டேங்குது, ஒரு செகண்ட். இந்தியாவோடது இருக்குது. இந்த இடத்துல சிலிக்கா லேக் வந்து இப்படி இருக்கும். ஸோ சிலிக்கா லேக் வந்து அவுட்ரு, ஸோ சீக்கு வருதுல்ல, அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து சீக்கு வரும். அதே இது எண்டோர் ஹோயிக் லேக்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, சுற்றி லேண்டு தான் இருக்கும், அது சீக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்காது. அதுதான் எண்டோர் ஹோயிக் லேக். இதில் வந்து 2/3 ஆஃப் த லேக் வந்து ஆக்சுவலாக 135 கிலோமீட்டர் லாங்காக இந்த லேக்கு, 135 கிலோமீட்டர் லாங்கு. அதில் வந்து 2/3 வந்து சைனா கிட்ட தான் இருக்குது, 1/3 தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குர்னாக் ஃபோர்ட் க்ளோஸ் டு வேர் சைனீஸ் இஸ் பில்டிங் த நியூ பிரிட்ஜ். ஏன்னா அங்கே அதுதான் நார்தர்ன் பேங்கில் இருக்குது. Historically part of India, Kurnak Fort has been under Chinese control since 1958. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட தான் இருந்துச்சு இந்த குர்னாக் ஃபோர்ட்டு. ஆனால் 1958 சைனீஸ் வந்து ஆக்குபை பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரம் குர்னாக் ஃபோர்ட் LAC வந்து கன்சிடரபிளி வெஸ்ட்
இதான் குர்நாக் ஃபோர்ட்னா நான் சொன்ன எல்ஏசி வந்து இங்கேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் அந்த நியர் தான் பார்த்தோம்ல, அது வந்து வெஸ்ட்டில் இருக்குது எல்ஏசி. வித் இந்தியா கிளைமிங் இட் அட் நம்பர் 8 அண்ட் சைனா கிளைமிங் இட் அட் நம்பர் 4. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா அந்த 4 ஃபிங்கர்ஸ் 8 ஃபிங்கர்ஸில் 4th ஃபிங்கர் வரையும் தான் இந்தியாவோடது அப்படின்னு சைனா கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து 8th ஃபிங்கர் வரையுமே நம்மளோட தான் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிகிட்ருக்கோம். நார்த் அண்ட் சதர்ன் பேங்க்ஸ் ஆஃப் த லேக் வேர் அமாங் த செவரல் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் தட் சர்ஃபேஸ்ட் ஆஃப்டர் த ஸ்டார்ட் ஆஃப் ஸ்டாண்ட் ஆஃப். அந்த நார்த் அண்ட் சதர்ன் பேங்க், அந்த லேக்கோட நார்த் அண்ட் சதர்ன் பேங்க் ஃபுல்லாகவே வந்து கன்ஃபரன்டேஷனான ஏரியா, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, ஸ்டாண்ட் ஆஃப் நடக்கிறதுக்கான சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ பேங்காங்ஸோ லேக் பற்றி லைட்டாக பார்த்தோம். பேங்காங்ஸோ லேக் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் பார்த்தோம், நம்ம லடாக்கில் இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து இதோட ஹைட்டு வந்து ஆல்டிடியூட் வந்து 4350 மீட்டர். அதனால் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் இதுதானா. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டிங் டு ஆல்மோஸ்ட் 160 கிலோமீட்டர், 1/3 தான் வந்து இந்தியா கிட்டே இருக்குது, 2/3 வந்து சைனா கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது இன்னொரு வாட்டி பார்க்குறதுக்கு அவங்களுக்காக கொண்டு வந்தேன். இந்த இருக்குது, இது வந்து சைனா சொல்கிற பார்டர், இது வந்து இந்தியா சொல்கிற பார்டர் 8th ஃபிங்கர் வரையும், இது 4th ஃபிங்கர் வரையும். இது வரையும் ஃபுல்லாக இந்தியா கிளைம் பண்ணுறாங்க, இது வரையும் ஃபுல்லாக சைனா கிளைம் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ஏரியா தான் மெயினான டிஸ்பியூட் ஏரியாவில் இருக்குது. இதில் இதுதான் பேங்காங்ஸோ. ஓகே, ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்குமேன்ட்டு கொண்டு வந்தேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். இது வந்து எடிட்டோரியலில் இருந்துச்சு, சேஃப்டி அட் ஆல் காஸ்ட்டுன்னு. இது வந்து நம்மளோட நியூஸ், ஆக்சுவலாக தமிழ்நாடு நியூஸ். என்னென்னா சிவகாசியில் வந்து அந்த கிராக்கர் நிறையா இருக்குல்ல, நிறையா ஆக்சிடெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாகவும் நியூ இயர் அப்பையும் வந்து 4 பேர் இறந்துருக்காங்க. டெத் ஆஃப் 4 ஒர்க்கர்ஸ் ஆன் நியூ இயர்ஸ் டே. எங்கன்னா இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் களத்தூர் வில்லேஜ். ஸோ ஆல்ரெடி நம்ம சிவகாசிலையும் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்காக வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த எடிட்டோரியல் அதை பற்றி சொல்கிறாங்க. இல்லைனா ஃபயர் ஒர்க் இண்டஸ்ட்ரி, டெத் ஆஃப் 4 ஒர்க்கர்ஸ் ஆன் நியூ இயர்ஸ் டே இன் த பிளாஸ்ட் அட் ஃபயர் ஒர்க் யூனிட் இன் களத்தூர் வில்லேஜ் ஆஃப் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். இதுவும் ஒரு ஹப்பு, ஃபயர் கிராக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஹப்புனா அந்த இடத்துல வந்து மெயினாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இது வந்து ரீஇட்ரேட்ஸ் த நீட் ஆஃப் ரென்ட்லெஸ் விஜில் டு என்ஃபோர்ஸ் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இன் அன் இண்டஸ்ட்ரி தட் டீல்ஸ் வித் ஹசார்டஸ் ப்ராசஸ். இது வந்து திரும்பியும் வந்து நம்மளுக்கு இன்னொரு வாட்டி வந்து ஞாபகப்படுத்துது, லைக் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து சரியாக இல்லை, இருந்திருந்தால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது, நம்ம இதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி. த பிளாஸ்ட் வாஸ் செட் டு ஹவ் பீன் ட்ரிகர்ட் பை த ஃப்ரிக்ஷன் காஸ்டு பை மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். இது மெயினாக வந்து என்ன ரீசன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணாமல் அதனால வந்த பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பேக்ரவுண்ட் ஃபஸ்ட் பார்த்துருவோம். thousands of workers in Tamil Nadu, famed fire workers in industry are working in unsafe conditions. அதாவது மெயினாக தமிழ்நாட்டில் தான் ஃபேமஸ் கொஞ்சம் ஃபயர் ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுவும் மெயினாக சிவகாசி. ஆனால் அந்த இடத்துல வந்து அன்சேஃப் கண்டிஷன்ஸில் தான் இன்னும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனாலேயே சீரீஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒன்லி ஷார்ட் டேர்ம் ஆக்ஷன் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம்னா என்னென்னு பார்ப்போம். ஷார்ட் டேர்ம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குன்னு, அது எங்கெங்கே நடந்திருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிளோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. சிம்பாலிக் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா ஒரு பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடத்துவாங்க. ஒரு 2-3 நாள் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு போவாங்க. அதுக்கடுத்து இஷ்யூன்ஸ் ஆஃப் வார்னிங்ஸ் அண்ட் சேஃப்டி அட்வைசரிஸ். ஸோ வார்னிங்ஸ் கொடுப்பாங்க, அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் அவ்வளோதான், இதோடு வந்து முடிஞ்சிருது. ஒரு லாங் டேர்மாக வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும், அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்து செக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நடக்காதனால தான் இந்த ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயினான காசஸ் பார்ப்போம். மெயினான காசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு காஸ் இல்லீகல் சப்லீசிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இது வந்து ஒர்க்கர்ஸ் ஃபார் லைசன்ஸ்டு ஃபயர் ஒர்க் யூனிட்ஸ். அதாவது இது வந்து என்னென்னா, ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ வந்து ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிரான்ச் இருக்கும், அதாவது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கும். இப்போ XY அப்படின்னு இருக்குது.
ஆனால் இவங்களாலே எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. டிமாண்ட் வந்து ரொம்ப இருக்கனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல அந்த ஏரியாவில் இருக்க நிறையா சின்ன சின்ன அன்ஆர்கனைஸ்டு செக்டார், அதாவது வீடு மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே உட்காந்து ஒரு 100 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இதுக்கு இவங்க வந்து கொடுத்துருவாங்க. இவங்க ஒர்க்கெலாம் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க செய்கிறது கடைசியாக போகிறது அந்த ஏபிசி கம்பெனிக்கு போயிடும். அந்த ஏபிசின்ற ஒரு பேரில் தான் வந்து அந்த பட்டாசு வரும். ஆனால் இவங்களாம் வந்து ரொம்ப சின்ன லெவலில் அன்சேஃபாக வீட்டில், அதாவது குடோன் மாதிரி போட்டு சின்னதாக வந்து செஞ்சு அப்படியே இவங்ககிட்ட கொடுப்பாங்க. இவங்க அப்படியே எங்கே கொடுக்குறது, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருக்காது. ஆனால் இப்போ கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் யாருக்கு தருவாங்க? இவங்களுக்கு தான் தருவாங்க. இவங்கள வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இவங்ககிட்டதெல்லாம் நல்லா தான் இருக்கும், கம்பெனி நல்லா தான் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெஷர், சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்ககிட்டே மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கும், பட் இவங்ககிட்ட ரொம்ப கம்மியாக தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 10% இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கிட்ட வந்து ஒரு இங்கே ஒரு 10%னா இங்கே ஒரு 5% ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு கீழே தான் வந்து இங்கே தான் வந்து மோஸ்ட்லி ஒரு 70 to 80% வந்து இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி தான் மேலே பண்ணுவாங்க. பட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து கடைசியில் ஏபிசின்ற கம்பெனி பேரில் தான் வந்து அந்த வெடி வரும், அந்த பட்டாசு வரும். ஓகேவா? இதுதான் வந்து சப்லீசிங்னு சொல்கிறது. அப்படியே லீசிங்க்கு விடுறத இன்னும் இவங்க சப்லீசிங்க்கு விடுறாங்க. ஓகேவா? இதுதான் மெயினானது. இவங்களுக்கு வந்து லைசன்ஸே இருக்காது, அல்லது வந்து ஒரு சேஃப்டி எதுவுமே இருக்காது. இதனால தான் மெயினான ஆக்சிடென்ட்ஸ். ஓகேவா? சப்லீசிங் புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் இஸ் அ வயலேஷன் ஆஃப் த லிமிட் ஆன் ஒர்க்கர்ஸ். அதாவது வயலேஷன், ஒரு 100 பேர், அதாவது 10 பேர் தான் இந்த இடத்துல வேலை பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு ரூமில் 10 பேர் வேலை பார்க்கணுன்னா இந்த மாதிரி சப்லீசிங்லாம் விட்டு, அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சின்ன இடத்துல வந்து ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 100 பேர் இருக்கனால அந்த க்ரௌடிங், அப்புறம் வந்து எல்லாருமே பக்கத்தில் உட்காந்து அந்த மிக்ஸ் பண்ணுறது, அந்த கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க வெடிக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனாலேயே வந்து ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பீஸ் ரேட் சிஸ்டம் இன் பேமெண்ட். பீஸ் ரேட் சிஸ்டம்னால் இதுவும் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா ஒன்றும் இல்லை, ஈஸி தான். நம்ம வெடி இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அந்த வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன் வந்து போகிறாங்க, ஏன்ற பர்சன் வந்து போகிறாங்க, ஸோ பீன்ற ஒரு பர்சன் போகிறாங்க. இப்போ நார்மலாக எப்படி இருக்கணும், ஒரு 8 hours வேலை செஞ்சால் இந்த ஒர்க்கு, அதாவது இந்த சேலரி அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த பீஸ் ரேட் சிஸ்டத்தில் இவர் வந்து எத்தனை பட்டாசு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ், சேலரி தருவாங்க. ஒரு வெடிக்கு இவ்வளோ காசு, ஒரு பட்டாசுக்கும் இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி பண்ணுறனால ஸோ வந்து இவங்க எவ்வளோ முடியுமோ அவங்களால முடிகிற அளவு பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு லிமிட் பண்ணணும்ல, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பண்ணணும், ஒர்க்கிங் ஹவர் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் எவ்வளோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ காசுனா அவங்க வந்து ஓவர் டைமாக பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. அந்த ஆர்வத்திலே வந்து நிறையா பண்ணணும் அப்படின்றதுல ஒரு சேஃப்டியே இருக்காது. அந்த நம்ம சொல்லலாம் குவாலிட்டி தான் இருக்கணும், குவான்டிட்டி இல்லை. குவான்டிட்டி இஸ் கிரேட்டர் தேன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அந்த இதனாலேயே ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்குது. அதாவது பீஸ் ரேட் சிஸ்டம் இன் பேமெண்ட், அதாவது பேமெண்ட் டு ஒர்க்கர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஒர்க்கர்ஸ். ஸோ அதனால் பீப்புள் வந்து டெம்ப்ட் ஆவாங்க, நிறையா ப்ரொடியூஸ் பண்ணால் தான் இது பண்ணணுன்ட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரீசெண்ட் ஆக்சிடென்ட் நிறையா அதுக்கு தான் மெயின் காசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்த்து காஸ் வந்து லேக் ஆஃப் ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸ். இந்த மாதிரி சப்லீசிங்லாம் விட்டு வரும்போது அது யார் செய்வா? ஏதாச்சும் நிறையா அந்த சின்ன பிக்ஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், சின்ன குழந்தைகள்லாம் கூட ஸ்கூல் போகாமல் இங்கே போய் அந்த வெடி செய்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறனால அவங்களுக்குலாம் ட்ரைனிங்கும் இருக்காது. அதனால் லேக் ஆஃப் ட்ரைனிங்னாலையும் வந்து இது மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி. அவங்க ஸ்கில் எதிர்பார்க்குறது இல்லை, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்து நம்மளுக்கு வந்தால் போதும், இந்த டயத்துக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சா போதும் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு மட்டும் பிஸ்னஸ் நோக்கத்தில் மட்டும் செய்கிறனால, ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் கொடுக்காதனால ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறையா நடக்குது. ஸோ இதுதான் மெயின் ஆஃப் 4 ரீசன்ஸ் சொல்கிறாங்க. 5th ரீசன் வந்து அன்லைசன்ஸ்டு யூனிட்ஸ் ஹவ் எக்ஸ்பேண்டட்.
தே மோஸ்ட்லி எஸ்கேப் த இன்ஸ்பெக்ஷன் அன்டில் ஆக்சிடென்ட் அக்கர்ஸ். இது எப்பயும் போல தான் அந்த சப்லீசிங்கில் வந்து அவங்களாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிருவாங்க. அதே மாதிரி தான் ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சப்லீசிங் விட்டு அவங்களோட இதெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு இதுதான் கம்பெனியாக இருக்கும். பட் வந்து அவங்க வந்து சின்ன சின்ன இடம்லாம் எடுத்து ஒரு 100 ஒர்க்கர்னு அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. பட் இங்கே இந்த இடத்துல ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ லைசன்ஸே இல்லாமல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுவும் இன்ஸ்பெக்ஷனும் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம இதில் கரப்ஷன். ஸோ இன்ஸ்பெக்ஷன்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. எப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதோ அப்போ தான் வந்து அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுல ஒன்றும் இதுவே இல்லை, வேல்யூவே இல்லை. பட் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? வே ஃபார்வர்ட். சூப்பர்விஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் டு பி மிக்ஸ்ட் ஆர் ஸ்டோர்ட் இஸ் அ கீ டாஸ்க் டு அவாய்ட் கேஷுவாலிட்டி. இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த ஜனவரி 1 நியூ இயர் அப்போ நடந்தது கூட பார்த்தோம். கெமிக்கல் மிக்சிங் தான் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் கெமிக்கல்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண வைக்கிற இடம், ஸ்டோர் பண்ணுற இடம், அதெல்லாம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் இருக்கணும். அந்த பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷனில் யாராச்சும் ஒரு ஃபேக்ட்ரிஸ் வந்து அவங்க கடைப்பிடிக்கலைன்னா, ரூல்ஸை கடைப்பிடிக்கலைன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன், பீனல் ஆக்ஷன் எடுக்கணும், ஃபைன் போடணும், அரெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மஸ்ட் ப்ரொவைட் த நீடட் மேன் பவர் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அஸ் இண்டஸ்ட்ரி ஹஸ் க்ரோன் மேனிஃபோல்டு. இப்போ வந்து இந்த ஒரு கம்பெனி வந்து இன்ஸ்பெக்ஷன் போகணுன்னா அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயீஸும் வேணும். இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க ஒரு 100 பேர் இருக்காங்க, ஆனால் 1000 கம்பெனி இருக்குன்னா அவங்களும் வந்து பார்த்துக்கணும்ல. ஸோ வந்து அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் மேன் பவர்னால் இன்னும் கொஞ்சம் வந்து அதுக்கெல்லாம் ஆள் எடுத்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கண்டினியூஸ் பொலிட்டிக்கல் புஷ் ஃபார் லேபர் ரிஃபார்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் வித்தின் த இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ எசென்சியல். இப்போ பண்ணதோட ஒரு லேபர் ரிஃபார்ம்ஸ், அதாவது நம்ம பார்த்தோம்ல இப்போ ப்ரைஸ் அந்த பீஸ் ரேட் சிஸ்டம்னு ஒன்று பார்த்தோம்ல, அதெல்லாம் எதுக்கு இருக்குது? அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதெல்லாம் வந்து பேன் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க்கர்னால் ஒரு 8 ஹவர்ஸ் தான் வேலை பார்க்கணும், 8 ஹவர்ஸ் வேலை பார்த்தா அந்த சேலரி இருக்கணும் அப்படின்லாம் ஒரு லேபர் ரிஃபார்ம்ஸில் கொண்டு வந்தால், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து வந்து வேர்ல்டு பவர்ஸ் டு ஸ்டாப் ஸ்ப்ரெட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வேர்ல்டு பவர்ஸ்னால் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா 5 பேர் இருப்பாங்க. ஓகேவா? வேர்ல்டு பவர்ஸ்னால் ஃபஸ்ட் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். யுனைடெட் நேஷனில் பெர்மனன்ட் 5ன்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் 5 யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் 5 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. யாருன்னா யூஎஸ் ஞாபகம், ஈஸியாக ஞாபகம், யூஎஸ் யூகே 2 பேர். அடுத்து சைனா, ரஷ்யா 4, ஒரே ஒரு ஆள் ஃப்ரான்ஸு எக்ஸ்ட்ரா. யூஎஸ் யூகே ஈஸியாக ஞாபகம். அதே மாதிரி சைனா, ரஷ்யா ஈஸியாக ஞாபகம், ஃப்ரான்ஸ். இந்த 5 தான் பெர்மனன்ட் 5ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கான நாங்கள் வந்து இது எடுப்போம் அப்படின்ற மாதிரி, ஸ்டெப்ஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் மெயினாக வந்து என்பிடின்னு சொல்லியிருப்பாங்க. என்பிடினா நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இது ஒரு ட்ரீட்டி. இதை வந்து என்னன்னு பார்ப்போம் கீழே. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெர்மனன்ட் 5 கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யுஎன்எஸ்சி நம்ம பார்த்தோம்ல, சைனா, அதாவது யூஎஸ் யூகே, சைனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆஃப் சச் வெப்பன்ஸ்னால் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். இனிமேல் வந்து இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், இனிமேல் வந்து வேறு எந்த கண்ட்ரியும் வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு இவங்களாம் வச்சுப்பாங்களாம். ஆனால் வந்து இனிமேல் யாரும் வந்து புதுசாக வந்து கொண்டு வரக்கூடாதான். ஸோ இது ஒரு டிஸ்கிரிமினேட்டரியாகவே தெரியுதுல பார்த்தோன்னே. இதனாலேயே வந்து இந்தியா வந்து இந்த இதில் கிடையாது. இந்தியா வந்து இந்த ட்ரீட்டியில் கிடையாது. சரி, நம்ம இந்த ட்ரீட்டி என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரீட்டி. நான் ப்ரொலிஃபரேஷன்னா பரவுறது, ப்ரொலிஃபரேட்னா பரவுறதுன்னு அர்த்தம். ஒன்று இருக்குன்னா அது அப்படியே பரவுறது. ஓகேவா? இப்போ
இப்போ நான் ப்ரொலிஃபரேஷன்னா அது வந்து அப்படியே இருக்கட்டும், பரவாமல் அப்படியே இருக்கணும். அதான் வந்து நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதுக்கு மேலே பரவக்கூடாது, அப்படியே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் அந்த ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டி வந்து 1970 வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடக்க வேண்டியது, ஒரு ரிவ்யூ, பட் வந்து January 4 நடக்க வேண்டியது, பட் கோவிட் பேண்டமிக்னால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எப்போன்னு இன்னும் சொல்லலை. ஓகேவா? அதனால தான் இது கான்டெக்ட்ஸில் இருக்குது. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியூக்ளியர் யூஸ்னால் ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்சஸ் இருக்குது. அதாவது நம்ம எதிர்பார்க்குறதோட நம்ம நினைக்காத அளவுக்கு வந்து அதனால் வந்து ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஆபத்து, அவ்வளோ ஆபத்து. ஸோ வந்து அதை வந்து நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஷுட் சர்வ் டிஃபென்சிவ் பர்பஸ், டிட்டர் அக்ரஷனை விட்டு டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக மாற்றணும். அது அப்போ தான் வார்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. NPT is a multilateral treaty aimed at limiting the spread of nuclear weapons including 3 elements. இதில் மெயினாக வந்து 3 எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. என்னென்னா நான் ப்ரொலிஃபரேஷன், டிஸ்ஆர்மமெண்ட், பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. ஃபஸ்ட்டு நான் ப்ரொலிஃபரேஷன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பரவக்கூடாது. அதாவது மிச்ச கண்ட்ரீஸ்க்கு போகக்கூடாது, எல்லா கண்ட்ரீஸும் எங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன் வேணும் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே யாரும் எந்த புது கண்ட்ரியும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடாது. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது நான் ப்ரொலிஃபரேஷன். டிஸ்ஆர்மமெண்ட்னா இப்போ இருக்க கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இப்போ நியூக்ளியர் வச்சிருக்க கண்ட்ரிஸும் வந்து அவங்க வந்து குறைக்கணும், அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி குறைச்சி ஜீரோ ஆக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்ஆர்மமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லாமல் நியூக்ளியர் எனர்ஜிக்காக மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதிலேருந்து எனர்ஜி எடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி. அந்த மாதிரி இதுக்கு இப்போ நம்ம வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி இதுக்கு நியூக்ளியரை யூஸ் பண்ணணும், பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக மட்டும். வெப்பன்ஸ் வந்து தயாரிக்கக்கூடாது, அதுதான் மெயினானது. அடுத்து these elements constitute a grand bargain between 5 nuclear weapon states and the non-nuclear weapon states. அதாவது இவங்கெல்லாம் வந்து இந்த பார்கெயின்னா நம்ம அந்த ஏதாச்சும் வாங்கும் போது அந்த பார்கெயின் பண்ணுவோம்ல, ஒரு கடையில் ஏதாச்சும் பொருள் வாங்கணும், அந்த மாதிரி வந்து இவங்க வந்து பேசி இது பண்ணுறாங்க. இதுக்கு மேலே போதும், நம்ம வந்து நியூக்ளியர் யாரும் இது பண்ண வேணாம், நாங்களும் வந்து குறைச்சிட்டே வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரீட்டி வாஸ் சைன்ட் இன் 1968 and entered into force in 1970. Presently 190 மெம்பர்ஸ் இருக்குது, பட் இந்தியா இல்லை. இதோட இம்ப்ளிகேஷன்ஸ்: ஸ்டேட்ஸ் வித்தவுட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வில் நாட் அக்வயர் தம். அதாவது இப்போதைக்கு நியூக்ளியர் வெப்பன் இல்லாத ஸ்டேட் வந்து அதை வந்து ஏற்றுக்கக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இனிமேல் கொண்டு வரக்கூடாது. ஸ்டேட் வித் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வில் பர்சியூ டிஸ்ஆர்மமெண்ட். நியூக்ளியர் வெப்பன் இருந்துச்சுன்னா அதை வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். ஆல் ஸ்டேட் கேன் அக்சஸ் நியூக்ளியர் டெக்னாலஜி ஃபார் பீஸ்ஃபுல் பர்பஸஸ் அண்டர் சேஃப்கார்ட்ஸ். அந்த நம்ம 3 எலமெண்ட்ஸில் நான் என்ன சொல்லணும் அதை தான் வந்து இம்ப்ளிகேஷன்ஸாக பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. நியூக்ளியர் டெக்னாலஜி வந்து நம்ம பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னு. இந்த ட்ரீட்டியோட கீ ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா, the treaty defines nuclear weapon states as those had manufactured and detonated a nuclear explosive device prior to 1st January 1967. All other states are therefore considered non-nuclear weapon states. அதாவது இது வந்து இவங்களுக்காகவே க்ரியேட் பண்ணனால 1970 கொண்டு வந்ததுனால 1967 வரையும் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டிட்டனேட்னா வெடிக்க வச்சுருக்காங்க, டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நியூக்ளியர் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் இப்போ இந்தியாலாம் அவங்கள பொறுத்தவரை அந்த நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் அந்த இதில் தான் மோஸ்ட்லி வருவாங்க. ஏன்னா இவங்க இந்த ட்ரீட்டி படி இந்த டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த படி பார்த்தா 5 நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் வந்து அவங்க யார் சொல்லுவாங்கன்னா சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, UK, US. The treaty does not affect the right of the state parties to develop, produce, use of nuclear energy for peaceful purpose. நீங்கள் எனர்ஜிக்காக நியூக்ளியர் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், வெப்பன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியா ஸ்டாண்ட் என்னன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொன்னது தான். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஒன்லி 5 countries that either did not sign the NPT or signed but withdrew, thus becoming a part of a list that includes Pakistan, Israel, North Korea, South Sudan. அதாவது இந்தியாவோட சேர்த்து பாகிஸ்தான் இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, நார்த் கொரியா இருக்குது, சவுத் சூடான் இருக்குது. என்னென்னா இவங்ககிட்டலாம் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, அதனால தான் இவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க.
மிச்ச கண்ட்ரிஸ் ஆக்சுவலாக அந்த பெர்மனன்ட் 5 வந்து அந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட நியூக்ளியர் இருக்குது. ஸோ அவங்கள நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எல்லாரையுமே வந்து கூப்பிட்றாங்க. ஸோ 190 மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் மொத்தமாக. ஆனால் வந்து யார் யாரெல்லாம் நியூக்ளியர் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் இந்த 5 கண்ட்ரிஸ் வந்து இல்லை. ஓகேவா? இந்த கண்ட்ரிஸ் வந்து இல்லை. இப்போ அடுத்து, India always considered the NPT as a discriminatory and had refused to sign it. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா வந்து இதை வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டரி தான் பார்க்குறாங்க. நீங்கள் மட்டும் இது பண்ணி வச்சுக்கிறீங்க, இப்போ வந்து எங்களை வந்து டெஸ்ட்டு கூட பண்ணக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, டெஸ்ட் ஸ்டேஜில் கூட வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போ நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலில் வார் வந்துச்சுன்னா அப்போ இந்த 5 கண்ட்ரிஸ் தான் அப்பயும் வந்து வேர்ல்டு லெவலில் குளோபல் பவராக இருக்கும். அதுக்காகவே டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. India has opposed the international treaties aimed at non-proliferation since they were selectively applicable to the non-nuclear powers and legitimated the monopoly of 5 weapon powers. மோனோபோலினா அதாவது இப்போ ஒரு செக்டார் இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குன்னா அது வந்து அமேசான் மட்டும்தான் கேரி பண்ணுறாங்க. அதாவது அமேசான் வந்து சின்ன ஒரு ஆன்லைன் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் வந்தால் கூட அதை வந்து அடித்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அதை விட டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுத்து அந்த கம்பெனி லாஸ் ஆக்கி அதை போக வச்சு ஆன்லைன் பிஸ்னஸ்னாலே அமேசான் அப்படின்னு வந்து அவங்க அட்வான்டேஜுக்காக மாற்றிக்கிறாங்க. இப்படி மோனோபோலியாக ஒரு கண்ட்ரி மட்டும், அதாவது ஒரு பாடி மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறது தான் அந்த இதுக்கான விலை. இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை வந்து அவங்க மட்டும்தான் விற்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது தான் அந்த இதுக்கு ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி அதுதான் மோனோபோலின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 நியூக்ளியர் வெப்பன்ஸ் கண்ட்ரிஸ் மட்டும் எப்பயுமே குளோபல் பவராக மோனோபோலியாக அவங்க தான் எல்லாத்துக்குமே ஹெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த ஆர்டிக்கல் போகலாம். ஜாப்லெஸ் ரேட் ஹிட் ஹை ஆஃப் 7.9% இன் டிசம்பர். ஓகேவா? ஜாப்லெஸ் ரேட்னா எம்ப்ளாய்மெண்ட்டை சொல்கிறாங்க. தேர்டு வேவ் இப்போ வரையும் கிடச்ச எக்கனாமிக் கெயின்ஸை வந்து தேர்ட் வேவ் வந்து திரும்பியும் வந்து கீழே கொண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் அப்படியே நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம், டைப்ஸ்லாம் பார்ப்போம். வந்து என்னைய மாதிரி யார் யார் இருக்கீங்களோ அவங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் வருவோம் அப்படின்னு தெரிஞ்சு ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் நான் திரும்ப எடுப்பேன், கீழே வரும்போது எடுப்பேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணது வந்து கரெக்டான்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நம்மன்னு எல்லாரையும் சேர்க்கலாமான்னு தெரியல. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஓகேவா? எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அன்எம்ப்ளாய்டாக இருக்கவங்க என்ன அதில் வருவீங்க அப்படின்ற தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ போகலாம். The unemployment rate rose to 7.9% in December from 7 in November. அதாவது நவம்பரில் 7% இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இப்போ 7.9 ஆயிடுச்சு, கூடிக்கிட்டே வருது. ஆனால் ஆகஸ்ட்டில் வந்து 8.3 இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட்டில் 8.3, பட் இப்போ வந்து லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மெயினாக என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து இப்போது ஓமிக்ரான் கேசஸ்னால இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ரேட் வந்து இப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து திரும்ப கூடிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரோஸ் டு, அதாவது இதுலேயும் நம்ம வந்து அர்பன் ரூரல் அப்படின்னு பிரிக்கலாம். அர்பனில் வந்து 9.3% அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக, எதில் இருந்துன்னா 8.2 இப்போ 9.3 ஆயிடுச்சு. ரூரலில் இப்போதைக்கு 7.3% 6.4 இருந்து. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ ஓமிக்ரான் வரனால, தேர்ட் வேவ்னால, ஹிட்னால. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கர்ஸ் when a person who is actively searching for employment is unable to find work. அதாவது வேலை தேடிட்டு இருக்கவங்க, இன்னும் வேலையில் இல்லாதவங்க. ஓகேவா? அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் அஸ் அ மெஷர் ஃபார் ஹெல்த் ஆஃப் த எக்கனாமி. ஒரு எக்கனாமியில் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வச்சு நம்ம வந்து சொல்லலாம் இந்த கண்ட்ரியோட எக்கனாமி வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ பார்ப்போம்.
ஓகே, discussed unemployment first type. It is a phenomenon where more people are employed than actual need. அதாவது என்னென்னா, இது மெயினாக வந்து அக்ரிகல்ச்சரில் தான் நடக்கும். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து ஒரு 2 பேர் தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லோரும் சேர்த்து ஒரு 6-7 பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அப்போ நிறையா பேர் வந்து அந்த அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்கல்ல. ஸோ அதை தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமர்லி ட்ரேஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இப்போ சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்குது. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா இட் இஸ் அன் அன்எம்ப்ளாய்மெண்ட் தட் அக்கர்ஸ் டியூரிங் அ சர்டன் சீசன்ஸ் ஆஃப் த இயர். இது வந்து அக்ரிகல்ச்சரில் தான். என்னென்னா இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மந்த்லி அந்த 3 monthஸில் தான் அந்த ஒரு கிராப் அந்த சீசன் வரும். ராபி எழுதுகிறேன், காரிஃப், ராபி, ஜெயிட், இதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அந்த மிச்சம் இருக்க கேப்லாம் வந்து அவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயர் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒர்க் இருக்காது, அந்த டைம் வரும்போது மட்டும்தான் போவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் ஒர்க் இருக்குது, இப்போ ஒரு செக்டரில் ஒர்க் இருக்குது, ஆனால் அதுக்கான ஸ்கில் இல்லாததுனால, நம்மக்கிட்ட பீப்புள்கிட்ட அந்த ஸ்கில் இல்லாததுனால அவங்கள கம்பெனினாலே எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வர அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். வாசிக்கலாம். Category of unemployment arising from the mismatch between jobs available in the market and skills of the available workers in the market. So அதுதான் நான் சொன்னது. Many people in India do not get job due to lack of requisite skills and due to poor education level it becomes difficult to train them. அதான் மெயினாக வந்து இந்தியாலேயும் வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு தான் வந்து கொஞ்சம் நிறையா பேர் வந்து சஃபர் ஆகிறது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்னால தான். ஏன்னா அவங்க வந்து எஜுகேஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்கனால அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியல. ட்ரைனிங் கொடுக்குறதும் கஷ்டமாக இருக்குது கம்பெனிஸ்னால். அதனால வந்து அவங்க அந்த ஸ்கில் இல்லைன்னு சொல்லிட்டு ஜாபுக்கு எடுக்க மாட்டுறாங்க அப்படின்றாங்க. அடுத்து சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள் வேர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரைசஸ் டியூரிங் ரிசெஷன்ஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் வித் எக்கனாமிக் க்ரோத். இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள். அதாவது எக்கனாமியில் ரிசெஷன் நடக்குது, எக்கனாமி வந்து கீழே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அதாவது இது வந்து எக்கனாமி அன்எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி எக்கனாமி வந்து நல்லா போயிட்டுருக்கு, அதாவது ரைஸ் ஆகி போயிட்டுருக்கு, க்ரோத்தில் இருக்குன்னா அப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். எக்கனாமி வந்து டவுன் ஆகும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் எக்கனாமி க்ரோ ஆகும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாகுது. இது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவில் வந்து சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து மெயினாக வந்து இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, அதாவது யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் வந்து சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து லாஸ் ஆஃப் ஜாப்ஸ் டியூ டு சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி. இப்போ கோவிட் டயத்தில் கூட நம்ம நிறையா வந்து வேர்ல்டு லெவலில் குளோபல் லெவலில் பார்த்தோம். நிறையா ஹோட்டல்ஸ்லலாம் வந்து ரோபோட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் வந்து கோவிட் கேசஸ்னால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெடிசின் வந்து ரோபோட்ஸ் தான் தருது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, அப்போ அங்கே வேலை பார்க்குற நர்சஸ் அவங்களுக்கெலாம் வந்து இதாகும், ஜாப் போகும்ல. அந்த மாதிரி வந்து லாஸ் ஆஃப் ஜாப்ஸ் டியூ டு சேஞ்ச் இன் டெக்னாலஜினால் மெயினாக வந்து இப்போ ஆட்டோமொபைல் செக்டார்லாம் பார்க்கலாம். ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்தனால அதுவே பண்ணுறதுனால, ஸோ அந்த ஆட்டோமொபைலில் தான் மெயினாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இதனால் வருது, ரோபோட்டிக் ஃபீல்டு அந்த மாதிரினால. இதுதான் வந்து டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. இன் 2016 வேர்ல்டு பேங்க் டேட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஜாப்ஸ் த்ரெட்டன்ட் பை ஆட்டோமேஷன் இன் இந்தியாவில் இந்த டெக்னாலஜி வர்றதுனால எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜாப் போனால் 69% இயர் ஆன் இயர் வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நான் கொஸ்டின் கேட்டது இந்த கடைசியாக இருக்க இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். இதில் என்னென்னா
தேடுறவங்க, ஓகேவா. இதை வந்து சர்ச் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலை தேடிட்டுருக்கோம். அதே மாதிரி அப்படி இல்லாட்டினா ஒரு வேலை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறோம், அந்த ஷிஃப்டிங் டைம், ஓகேவா. இப்போ ஒரு வேலையில் இருக்கோம், அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதுக்காக அந்த ஷிஃப்டிங்கில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறதும் ஃபஸ்ட்லேருந்தே வேலை தேடுறதும் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃப்ரிக்ஷனல் ஒரு வாட்டி வாசிச்சிருவோம். Frictional unemployment, also called as search unemployment, refers to the time lag between jobs when an individual is searching for new job or is switching between jobs. இந்த ரெண்டு சொல்லியிருக்காங்க. Individual searching for new job or switching between jobs. In other words, an employee requires time for searching a new job, shifting from existing to a new job. This inevitable time delay causes the frictional unemployment. இது வந்து வாலண்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். பிகாஸ் இட் இஸ் நாட் காஸ்ட் டியூ டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஜாப், பட் இன்ஃபேக்ட் த ஒர்க்கர்ஸ் தெம்செல்ஃப் கிட் தேர் ஜாப்ஸ் இன் சர்ச் ஆஃப் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம தான், ஓகேவா. அடுத்து அடுத்த ஆர்டிகல், இந்தியா இஸ்ரேல் இன் டாக்ஸ் ஃபார் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்தியாவும் இஸ்ரேலும் வந்து எஃப்டிஏ போட போகிறாங்க. இதுக்கு வந்து எஃப்டிஏனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆக்சுவலாக ட்ரேடில் வந்து ஆக்சுவலாக நிறையா இருக்குது. இதெல்லாம் எடுக்கணும்னா எக்கனாமிக்ஸ் கிளாஸில் தான் எடுக்கணும். இதுவே ஒரு 3 to 4 hours கிட்ட ஆகும். ஸோ வந்து இன்றைக்கி நான் ஃபுல்லாக சொல்ல முடியல, பட் எஃப்டிஏனா என்னன்னு மட்டும் சொல்கிறேன். எஃப்டிஏலையும் என்னால் ஓவராலாக சொல்ல முடியாது, பட் எஃப்டிஏனா என்னன்னு புரிகிற அளவு சொல்கிறேன், ஓகேவா. அதுக்கு முன்னாடி லைட்டாக கூட சொல்லிடுறேன், ஓகேவா. எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிடிஏ, எஃப்டிஏ, சிஇசிஏ, சிஇபிஏ, சியூஎஸ்எம், இயூ. அதாவது இப்போ ஒரு 2 கண்ட்ரி இருக்குது. இப்போ கண்ட்ரி நேம் வேணாம், ஏ பின்னு 2 கண்ட்ரி இருக்குன்னா அந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு 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 கோஆப்ரேஷன் இருக்கணும் எக்கனாமியில் அப்படின்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறது வந்து இந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்றது தான் சைன் பண்ணுவாங்க. ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன ஆகுனா, இப்போ கண்ட்ரி ஏல வந்து ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 100 ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணி இதுக்கெலாம் வந்து நாங்கள் டேக்ஸ் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு கம்பெனி, அதாவது கண்ட்ரி பியோட டீல் போடுவாங்க. அது மாதிரி இவங்க ஒரு 100 ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் இதுக்குரிய டேக்ஸ் ரேட்லாம் குறைச்சிக்கிறோம், நம்ம 2 பேரும் இந்த மாதிரி மியூச்சுவலாக வந்து ஒரு ட்ரேட் மாதிரி வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் பிடிஏ. பிடிஏல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லெவல் போவாங்க. அடுத்த லெவல் போகிறது தான் எஃப்டிஏ. எஃப்டிஏனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதில் டேக்ஸ் ரேட்டை குறைப்பாங்க. இப்போ ஒரு 100 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு மட்டும் அந்த பி கண்ட்ரிக்கு மட்டும் அந்த டேக்ஸ் ரேட்டை மட்டும் குறைப்பாங்க, அந்த இம்போர்ட் டியூட்டி அந்த மாதிரி அதெல்லாம். இப்போ எஃப்டிஏல வந்து இந்த 100 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீ டேக்ஸே ஃப்ரீயாகவே இது பண்ணிக்கலாம். நம்ம 2 பேருமே நீ சொல்கிற 100 ப்ராடக்ட்ஸை நான் ஃப்ரீயாக எடுத்துக்கிறேன் டேக்ஸ் இல்லாமல். அதே மாதிரி நான் சொல்கிற 100 ப்ராடக்ட்ஸையும் உனக்கு ஃப்ரீயாக வந்து ட்ரேடு பண்ணுறேன். ஸோ அந்த டேக்ஸ் ரேட்டு மட்டும் வேணாம், டேக்ஸ் அந்த சொல்லுவோம்ல டேக்ஸ் வந்து வேணாம், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகி காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கஸ்டம் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த கண்ட்ரிஸ் இடையில் இதுதான் கடைசி. இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பேசிக் ட்ரேட் இது இங்கே ஆரம்பித்து கடைசி வர்றது எக்கனாமிக் யூனியன், ஓகேவா. எக்கனாமிக் யூனியனில் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணும்னா எக்கனாமிக் யூனியனுக்கு தான் யூரோப்பியன் யூனியன் சொல்லலாம். யூரோப்பியன் யூனியனில் வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்க கண்ட்ரிஸ் வந்து ஒரே கரன்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே கரன்சி. அங்கே மார்க்கெட்டில் எல்லாமே வந்து அங்கே நிறையா கண்ட்ரிஸ் இருந்தாலும் அந்த ப்ரைஸ், ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாமே சேமாக இருக்கும். யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த கரன்சி எல்லாமே சேம். அந்த லெவலுக்கு வர்றது தான் வந்து எக்கனாமிக் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ ஒரு ஓவரால் அவுட்லைன் மட்டும் என்னென்னு தெரியும் உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இங்கே எஃப்டிஏன்னு நம்ம ஆர்டிக்கல் வரனால எஃப்டிஏ பற்றி மட்டுமாச்சும் ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏ.
இதை பார்த்துட்டு நம்ம ஆர்டிக்கல் கான்டெக்ஸ்ட்குள்ளே போனால், இப்போ கண்ட்ரி ஏ இருக்குது, கண்ட்ரி பி இருக்குது. இதில் A1 A2 A3 இவங்க ஒரு 5 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு 5 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு 5 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டேரிஃப்னா டேக்ஸை வந்து எலிமினேட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எலிமினேட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ரீ ட்ரேடு. இதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் லிஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த ஒரு லிஸ்ட்டில் இந்தந்த ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம 2 பேருமே வந்து டேக்ஸே வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலதுக்கு வந்து இதுக்கெலாம் வந்து நம்ம டேக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண வேணாம், அது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து ரெடியூஸே பண்ணக்கூடாது, அந்த டேரிஃப் வந்து என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரேடில் இவங்களாம் அந்த டீல் போட்டுப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி குட்ஸாக தான் இருக்கும். குட்ஸ்னால் பொருள், ப்ராடக்ட்ஸ் மாதிரி. இப்போ சர்வீசஸும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சர்வீசஸ் குட்ஸோடு சேர்த்து, குட்ஸ்னால் வெறும் ப்ராடக்ட்ஸு, சர்வீசஸ்னால் இப்போ நம்ம இங்கேருந்தே வந்து யூஎஸ்க்கு வந்து இப்போ ஐடிலலாம் செஞ்சு தராங்களா சர்வீசஸ், அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ எஃப்டிஏக்கு அடுத்த லெவல் பார்த்தோம்ல, அந்த மாதிரி லெவல் இன்க்ரீஸ் ஆக இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ இதுலேயும் சேஞ்சஸ் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்எம்சிஏன்னு சொல்லுவாங்க. யூஎஸ்எம்சிஏ அதாவது நாஃப்டான்னு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க 1994. அதுக்கடுத்து யூஎஸ்எம்சிஏன்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க 2018. நாஃப்டானா நாஃப்டான்னு இருந்தது. இதை வந்து யூஎஸ்எம்சிஏன்னு பேர் மாற்றுறதுக்கான காரணம், நாஃப்டாவில் இருக்க கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ், மெக்சிகோ, கனடா. ஸோ வந்து யூஎஸ்க்கு வந்து இந்த மாதிரி பேர் வச்சு அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க 2018 யூஎஸ்எம்சிஏ. ஸோ யூஎஸ்எம்சிஏன்னு சொன்னாங்க. முன்னாடி வந்து நாஃப்டான் இருந்துச்சு. இதோட எய்ம் பாருங்களேன், நம்ம பார்த்தது மாதிரியே இருக்கும். எஃப்டிஏக்கான எய்ம் என்ன, அது மாதிரி எய்ம் இஸ் டு லிபரலைஸ் ட்ரேட் இன் இந்த செக்டாரில் மட்டும், அக்ரிகல்ச்சர், டெக்ஸ்டைல், மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் அண்ட் ஹாவ் சிமிலர் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் என்விரான்மெண்ட் அண்ட் லேபர் லாஸ். இந்த மாதிரி பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அதில் மட்டும் அப்படின்றதுனால இது வந்து எஃப்டிஏல வரும். ஓகேவா? இப்போ எஃப்டிஏனா என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த கான்டெக்ட்ஸில் போகலாம். இப்போ நம்ம வந்து இஸ்ரேல், இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நம்ம வந்து இஸ்ரேல் கூட ஒரு டிப்ளமேட்டிக் டைஸ் வச்சுக்கிறோம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு எஃப்டிஏல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நியூ அக்ரிமெண்ட்ஸ் எஃப்டிஏல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மிஸ்டர் கோயல் வந்து பியூஷ் கோயலை தான் மிஸ்டர் கோயல்னு சொல்கிறாங்க. பியூஷ் கோயல் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் ட்ரேடு அதுக்கான மினிஸ்டர். இவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தியா யூஎஸ்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்தியா இஸ்ரேலுக்கு. அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து யுஏஇ, யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இவங்களோடையும் நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ இவங்களோடையும் அடுத்து வந்து எஃப்டிஎஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், ஃபார்மாசிட்டிக்கல்ஸ்னால் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி இதோடு சேர்த்து ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் செக்டார்ஸ் நிறையா வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க. நம்ம அடுத்து வந்து இஸ்ரோ பற்றி ஒன்று பார்ப்போம். இஸ்ரோ வந்து கியரிங் அப் ஃபார் மல்டிபிள் மிஷன்ஸ் இன் இயர் 2022. K. சிவன் இஸ்ரோவோட சேர்மன், இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அப்கமிங் 2022 நிறையா ஸ்பேஸ் மிஷன்ஸ் வந்து லைனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம வெறும் ஆர்டிக்கல்லே பார்த்துருவோம். இதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த லான்ச்சில் என்னென்ன லான்ச் இன்க்ளூட்ஸ் ஆகுதுன்னா, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், EOSன்னு சொல்லுவாங்க. EOS 4, 6 அதெல்லாம் வருது. ஆன்போர்ட் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதை வந்து இந்த EOS வந்து PSLV வச்சு லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் வெஹிக்கிள்னால் அதுதான் வந்து சேட்டலைட்டை கேரி பண்ணிட்டு போகிற இது. இந்த பேலோடு இருக்கும்ல மேலே, ஓகேவா, இந்த பேலோடுன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து அந்த சேட்டலைட்டே இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே அந்த கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே லான்ச் வெஹிக்கிள். இந்த பார்ட் ஃபுல்லாகவே லான்ச் வெஹிக்கிள்னு தான் சொல்லுவோம். இது ஃபுல்லாகவே லான்ச் வெஹிக்கிள். இதில் வந்து ஸ்டேஜஸ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜாக. ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்டேஜ், அடுத்து இந்த ஸ்டேஜ் முடிஞ்சோன்னே இது. ஸோ இந்த PSLVயில் 4 ஸ்டேஜ் இருக்கும். ஓகேவா, 1, 2,
3 4 கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா ஓகே. பிஎஸ்எல்வினே வச்சுக்கோங்க, இது அப்படியே இங்கேயே கூட சொல்லிடுவேன். பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது வந்து ஒரு 4 ஸ்டேஜ் ராக்கெட்டு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சாலிட் ஃபியூவல் இருக்கும், ஓகேவா? சாலிட் ஃபியூவல். இது எரிஞ்சோடனே இது முடிஞ்சோடனே இது வந்து கலண்டு விழுந்துடும். ஸோ அடுத்து இந்த ஸ்டேஜ் இருக்கும், இது வந்து லிக்யூட். அடுத்து இது விழுந்தோடனே இங்கே ஒரு சாலிட், இது முடிஞ்சோடனே லிக்யூட், ஓகேவா? ஸோ இது மட்டும் கடைசியாக போகும். ஸோ இதுதான் வந்து பிஎஸ்எல்வி. ஜிஎஸ்எல்வினா இதே மாதிரி தான், அது வந்து 3 ஸ்டேஜ், ஓகேவா? அதுவும் சொல்லிடுறவா, இங்கே பேலோடு இருக்குது. இது வந்து சாலிட், இது வந்து லிக்யூட், இது வந்து கிரையோஜெனிக்ஸ்னு சொல்லுவாங்க. சாலிட் ஃபியூவல், லிக்யூட் ஃபியூவல், கிரையோஜெனிக்ஸ்னால் இந்த நைட்ரஜன் ஆர் ஆக்சிஜன் அந்த கேஸ் எல்லாம் ரொம்ப லோ டெம்பரேச்சரில் வச்சுருப்பாங்க, ஓகேவா? அதுதான் வந்து கிரையோஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்யூட் நைட்ரஜன் ஆர் லிக்யூட் ஆக்சிஜன் அட் வெரி லோ டெம்பரேச்சர், அந்த கேஸாக இது பண்ணி அதாவது ரொம்ப லோ டெம்பரேச்சரில் இது பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து கிரையோஜெனிக்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஜிஎஸ்எல்வி வந்து 3 ஸ்டேஜ். அடுத்து பிஎஸ்எல்வி வந்து 4 ஸ்டேஜ், ஓகேவா? இது லான்ச் வெஹிக்கிள், இதுவும் லான்ச் வெஹிக்கிள். மேலே இருக்கிறது தான் சேட்டலைட்டோட பேலோடுன்னு சொல்லுவாங்க. இதில் தான் எல்லாமே கேரி பண்ணிட்டு போவாங்க. நம்மளுக்கு தேவையானது இது மட்டும்தான். இப்போ அடுத்து EOS-2ன்னு ஒன்று கொண்டு போகிறோம். அது வந்து ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது வந்து இன்னும் கொண்டு வரல, இன்னும் வந்து வரல. பட் வந்தால் தான் இதோட காம்போசிஷன் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ இது இப்போ தான் ப்ராசஸில் இருக்குது, பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வேறு என்னென்னா, இன் அடிஷன் பாருங்க, அதே மாதிரி லான்ச் ஆஃப் ஃபஸ்ட் அன்மேன்டு மிஷன் ஆஃப் ககன்யான்னு ஸ்பேஸுக்கு வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக அது ஒன்று இருக்குது. அடுத்து சந்திராயன் ஆல்ரெடி 3க்கு போனது மாதிரி, 1, 2 போன மாதிரி 3. அடுத்து ஆதித்யா L1. ஆதித்யான்றது வந்து சோலார் சன்னுக்கு போகிறதுக்கு, L1ன்றது இதில் லக்ராஞ்சி பாயிண்ட். இது ஆக்சுவலாக ஒன்று ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக எடுக்கலாம். நான் சண்டே வந்து கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொஞ்சம் ரிசர்ச் பேப்பர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் பேசாமல் இந்த ஆர்டிக்கலாக எடுத்துகிட்டு வரேன். இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம எல்லாத்தையும் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கும் புரியும். இப்போ ஆதித்யா L1 இதெல்லாம் வந்து சூப்பர் டாபிக். L1லாம் சொல்லும்போது நல்லாயிருக்கும். நான் அங்கே எடுத்துகிட்டு வரேன். இப்போதைக்கு மட்டும் பேர் மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? ஆதித்யா L1ன்றது சன்னுக்கு, எக்ஸ்போசாட்டு, IRNSS இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இதுதான் யூஎஸ்க்கு வந்து ஜிபிஎஸ் இருக்குல்ல, யூஎஸ்க்கு ஜிபிஎஸ் இருக்குது, அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி இந்தியாவுக்கு IRNSS, ஓகேவா? அது மாதிரி அடுத்து இந்த இடத்துல ஒன்று சொல்லியிருப்பாங்க, நிசார்னு ஒன்று பண்ணுவோம். நிசார் வந்து நாசாவோட சேர்ந்து சேரும். நாசா, இஸ்ரோ, SARன்றது வந்து சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். நாசா, இஸ்ரோ, SARனா சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். இதுவும் ஒரு சேட்டலைட், இதுக்காக பேலோட் கொண்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இது வந்து அதே மாதிரி வீனஸ்க்கு வந்து ஒரு மிஷன் கொண்டு போகிறோம். வீனஸ்க்கு ஒரு மிஷன், அதே மாதிரி தீஷான் ஒரு ட்வின் ஏரோனாமி சேட்டலைட் மிஷன், த்ரிஷ்ணா. அடுத்து இஸ்ரோ CNES. இதெல்லாம் வந்து 2024 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம இன்றைக்கி வந்து மெயினாக வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால இஸ்ரோனா என்னன்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் பார்ப்போம், ஓகேவா? இது வந்து இஸ்ரோ வெப்சைட்லேருந்து எடுத்தது. இஸ்ரோ வந்து ஒரு பேக்ரவுண்டு மட்டும் பார்ப்போம் இன்றைக்கி. போக வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம பில்ட் பண்ணிட்டு போவோம். இந்தியா டிசைடட் டு கோ டு ஸ்பேஸ் வென் இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச், INCOSPAR அப்படின்னு சொல்லுவாங்க, செட்டப் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா in 1962. ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது INCOSPAR 1962. ஓகேவா? INCOSPAR 1962. அடுத்து யார் அந்த ஐடியா யார் கொடுத்தானா, விக்ரம் சாராபாய்.
இன்கோஸ்பார் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் TRLSன்னு சொல்லுவாங்க, திருவனந்தபுரத்தில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இது வந்து அப்போ வந்து எந்த லெவலில் இருந்திருக்குன்னு பாருங்களேன். ஒன்லி ஃபார் அப்பர் அட்மாஸ்பியரிக் ரிசர்ச், அதாவது அட்மாஸ்பியரில் மேலே நம்ம ஸ்பேஸ்லாம் போல் அப்பர் அட்மாஸ்பியரில் என்ன பண்ணுவோம், இந்த சவுண்டிங் ராக்கெட்னு சொல்லுவோம், ரோஹிணி சவுண்டிங் ராக்கெட், அந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் வந்து அப்பர் அட்மாஸ்பியரில் ரிசர்ச் பண்ணுறதுக்காக, அங்கே உள்ள நம்ம சின்ன சின்ன டெஸ்ட்ஸ்க்காக தான். ஸோ அந்த லெவலில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்கோஸ்பார் TRLS தும்பாவில் இருக்குது ஸ்டேஷனு, திருவனந்தபுரம். அதுக்கடுத்து தான் இஸ்ரோவே வருது. இஸ்ரோ வந்து 1969 இன்கோஸ்பாரை தூக்கிட்டு இஸ்ரோ கொண்டு வராங்க. விக்ரம் சாராபாய் தான் வந்து நம்மளோட ஸ்பேஸ் இதுக்கே விக்ரம் சாராபாய் தான் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இன்கோஸ்பாராக இருந்தாலும் இஸ்ரோவாக இருந்தாலும். Having identified the role and importance of space technology in a nation's development, provided ISRO the necessary direction to function as an agent of development. ISRO then embarked on its mission to provide the nation space-based services and to develop the technologies to achieve the space independently. Throughout the years, ISRO has upheld its mission of bringing space to service of common man, to the service of the nation. In the process, it has become one of the one of the 6 largest space agencies in the world. இது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேர்ல்டில் இருக்க 6 லார்ஜஸ்ட், அதாவது ஃபேமஸான 6 லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் என்னென்னு வந்து ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், யூஎஸ்க்கு நாசா இருக்க மாதிரி, இந்தியாவுக்கு இஸ்ரோ இருக்க மாதிரி 6 லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் வேர்ல்டு லெவலில் ஏதோ வந்து முக்கியமாக சொல்லுவாங்க, அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ISRO maintains one of the largest fleet of communication satellites, INSAT and remote sensing IRS satellites that cater to the ever-growing demand for the fastest and reliable communication and Earth observation respectively. இந்த எர்த் அப்சர்வேஷனுக்காக தான் EOSன்ற சேட்டலைட் இருக்குது. எர்த்தில் என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ரிமோட் சென்சிங், இதெல்லாம் வந்து அந்த நம்ம கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இன்சாட் வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட் இந்த மாதிரி வந்து எல்லா இதுலேயுமே டெவலப் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ISRO develops and delivers application specific satellite products and tools to the nation, broadcasts, communication, weather forecast, disaster management tools, geographic information system, cartographyனா மேப் மேக்கிங், ஓகேவா, ஒரு மேப் மேக்கிங் சொல்கிறது கார்ட்டோகிராஃபி, நேவிகேஷன், இதுக்கு IRNSS இருக்குது, டெலிமெடிசின், ஆன்லைன் மெடிசின்காக, டெடிக்கேட்டட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சேட்டலைட்ஸ் பீயிங் சம் ஆஃப் தம், ஓகேவா. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இது நம்மளோட ஃபிஷர்மேனுக்கு வந்து ஒரு ஃபோன் மாதிரி கொடுத்தாங்க, ஃபோன் அண்ட் ஒரு டிவைஸ் மாதிரி கொடுத்தாங்க. நம்ம பவுண்ட்ரியை தாண்டினோம்னா, நம்மளோட பவுண்ட்ரி இந்தியன் பவுண்ட்ரியை தாண்டினோம்னா அவங்களுக்கு வந்து அலாரம் போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அது செஞ்சதும் இஸ்ரோ தான். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்பேஸ்க்காக மட்டும் இல்லாமல் நேஷனோட வெல்ஃபேர்க்காக நிறையா ஏரியாஸில் வந்து நிறையா மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா. இஸ்ரோ பற்றி இவ்வளோ பார்த்தோம், பேசிக் தான் பார்த்தோம் இன்றைக்கி. கொஞ்சம் லான்ச் வெஹிக்கிள் அந்த மாதிரியும் பார்த்தோம். பட் இது வந்து முடிஞ்சால் நான் சண்டேவும் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அன்றைக்கி எந்த ஆர்டிகல்ஸும் இல்லைன்னா நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்படின்னா இது வர அப்படியே கொஞ்சமாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் ப்ளஸ் இது வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்தனால கொண்டு வந்தேன். இன்றைக்கி ஆர்டிக்கலில் NIA இருந்துச்சு. நம்ம இப்போ தான் இந்த வீக் தான் வந்து NIAனா என்னென்னு பார்த்தோம். NIA பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஹேட் ஸ்பீச் பற்றி நான் ஒன்று எடுத்திருந்தேன், ஒரு எடிட்டோரியலில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹேட் ஸ்பீச் பற்றி டீட்டெயிலாக எடுத்திருந்தேன். அதில் கூட டாலரன்ஸ்னால் என்னது, டாலரன்ஸ் அப்படின்னு எத்திக்கல் வேர்டு அதெல்லாம் சொல்லியிருப்பேன், எத்திக்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நேற்று தான் வந்து EWS பற்றி சொன்னேன். EWS 103 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதில் வந்து நடக்கிற கேஸ் பற்றி நேற்று தான் பார்த்தோம். ஸோ கண்டினியூஸாக ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே வாங்க, கொஞ்சம் நோட்ஸும் எடுங்க. ஸோ நான் வந்து இப்போ இஸ்ரோ பற்றி கொஞ்சம் தான் சொன்னேன். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நான் அடுத்து இஸ்ரோ பற்றி சொல்லும் போது அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டிகல்ஸோடு மீட் பண்ணலாம்.
ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.